இதனால் இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தை தேவ கருத்து ஒப்புக்கிட்டு நம்ம ஜெபிப்போம். இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். தேசத்தில் பெரிய சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடணும். தேசத்தின் மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லா பிள்ளைகளையும் தெய்வ ஆவியானவர் ஆளுகை செய்யணும். அதான் தெய்வ கருத்து ஒப்புக்கிட்டு ஜெபிப்போம். நாளைக்கு இந்திய தேசத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளையும் தெய்வ கருத்து ஒப்புக்கிடுவோம். பிசாசி பிடியில் இருக்கிறாங்க, அவ்வளோ பேருமே பிசாசி பிடியில் கிடக்கிற யாவரையும் விடுதலை பண்ண தான் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தாங்க. அதனால ஏசப்பாவை நினைச்ச முடியல, ஏற்றுக்குள்ள மனம் இல்லாமல் நிறைய பேர் நினைச்சாங்க இருக்கிறாங்க. ஏசப்பா நல்லவர்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனாலும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏசப்பா நல்லவர், அவங்க குடும்பத்தை பாதுகாப்பார். அது மாத்திரம் இல்லை, மறைச்ச பிறகு பரல நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவார். தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு அவர் பரல நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். தான் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்போ பிதா இடத்துக்கு போகிறதா இருந்தால் ஏசப்பா பின்பற்றி தான் வரணும். அதனால் யாராக இருந்தாலும் சரி தான், தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு மெய்யான தேவன், இயேசுவை விட்டுறாதீங்க. சீக்கிரம் இயேசுவை வரப்போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? பரலோகராஜ்யம் இயேசுவை பின்பற்றி போகிற பிள்ளைகள் பரலோகராஜ்யம் இருக்குது. ஆனால் ஏசப்பா பின்பற்றாத பிள்ளைகள் நரகம் இருக்குன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அக்னி கடல் இருக்குது, அங்கே தள்ளப்படுவாங்க, பாதாளத்தில் தள்ளப்படுவாங்கன்னு போட்டிருக்கு. அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவங்க ஏசப்பை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் நினச்சிங்க, இந்த குளத்தில் நீங்கள் அசட்டை பண்ணிக்கிட்டு இருந்துடாதீங்க. என்கிட்ட வேதம் கூறுகிறது, அக்கிரம சிந்தைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்களேன்னு ஆண்டவர் சொல்வார். என்னை அசட்டை பண்ணினவர்களை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுவார். அதனால் ஏசப்பை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் நம்ம நினச்சி ஆண்டவர் அசட்டை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் என்ன செய்வார்? நியாய தீர்ப்பு நடக்கும்போது ஏசப்பாவுக்கு முன்னால் நிற்கும்போது அது யாரும் அவங்கள அறியன்னு ஆண்டு சொல்லி முடிச்சிடுவார். அதனால் தேவ பிள்ளை யாரும் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளை இருந்தால் ஆண்டவர் அறியாத பிள்ளை இருந்தால் தான் தேவனுக்கு பயந்து தேவனை பின்பற்றி போனால் தான் தேவராஜ்யத்தில் இன்னும் மரணம் சந்திக்கும் போது அந்த பாதளத்தில் தள்ளப்படாமல் தேவராஜ்யத்துக்குள்ளே போவோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் இயேசுவை பின்பற்றுங்க. அதுதான் சொல்லுவேன், இயேசுவா பின்பற்றுங்க. இயேசுவா மெய்யான தெய்வன், ஏசப்பா எல்லாமே வேறு தேவன் இல்லைன்னா பைபிளில் போட்டுருக்காங்க. பைபிளில் தான் சொல்கிறோம், பைபிள் இல்லாத வேறு எதையும் நான் சொல்லலை. பைபிளில் போட்டுருக்கு என்ன இல்லாமல் வேறு தேவன் அல்லன்னு தான் சொல்லியிருக்காரு. வானத்துக்கு பூமிக்கு மேலே வானத்துக்கு கீழே ஏசு கிறிஸ்து இல்லாமல் பிதா இல்லாமல் வேறு எந்த தெய்வம் இல்லைன்னு தான் போட்டிருக்கு. அதனால் சொல்ல வேண்டியது நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்கிறோம். ஆனால் ஏற்றுக்கொண்டால் தேவராஜ்யத்தில் வர்றீங்க, ஏற்றுக்கொள்ளாமல் மனம் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அக்னி கடலில் பாதளத்தை தள்ளப்படுவாங்கன்னு போட்டிருக்கு. அதனால் அந்த இடத்துக்குள்ளே தள்ளப்பட்டுறக்கூடாது. அதனால் யாராக இருந்தாலும் சரி தான் ஏசப்பாவை பிடிச்சிக்கோங்க. ஏசப்பா உண்மையான தெய்வம். ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு. ஏசப்பா உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாரு. கண்களை முடிச்சு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா, அந்த நாளிலையும் தகப்பனே அப்பா, அந்த அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, அவன் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறப்பா. இந்திய தேசத்துக்குள்ளே இருக்கிற சிறியோர், பெரியோர், முதியோர், வாலிபர் எல்லாத்தையும் ஏசப்பா கருத்து ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஐயா ஆண்டவரே, இந்த பிள்ளைகளெல்லாம் கத்தை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஒருவரும் கெட்டு போகிறதும் சித்தல்லேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. எல்லா பிள்ளைகளும் மனம் திரும்ப வேண்டும் என்று இன்னைக்கு தகப்பனை நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. ஆண்டவர் எல்லா பிள்ளைகளையும் கத்தை ரட்சித்து தரும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ரட்சிங்கப்பா. அறியாமல் இருக்கிறாங்கப்பா, அறியாமல் தகப்பனை இந்த உலகத்தை பின்பற்றி போகிறாங்கப்பா. இந்த உலகம் கொடுக்குற சிற்றின்பங்களை தேடி போகிறாங்க ஏசப்பா. அந்த உலகம் காமிக்கிற பாவங்கள் தான் நிரந்தரம்னு சொல்லி போகிறாங்களே தகப்பனே. இது கொஞ்ச நாளைக்குள்ளே அது அழிந்து போயிருமே தகப்பனே. அப்பா, மரணம் எப்போ வரும்னு தெரியலப்பா. மரித்த பிறகு தகப்பனே கர்த்தாவே, உண்மை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் வைத்திருக்கிறீரே கர்த்தாவே. உண்மை பின்பற்றாத பிள்ளைகளுக்கு பாதாளம் வைக்கப்பட்டிருக்க தகப்பனே. இந்த ஐஸ்வரன் பாதாளத்தில் தனப்போ அழுதான் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. உங்கள் வல்லமை வெளிப்படட்ட ஏசப்பா. ஜனங்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஜனங்களை நீங்கள் ரட்சித்து தர முடியாது ஜெபிக்கிற தகப்பனே. தூரி ஷக்கா தீரி மக்கா தாராபாரி சலாபாரி கலாபரு தாராபாரி கமா எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஐயா, நம்முடைய வேதத்தில் பைபிளில் போட்டிருக்கிறது நாங்கள் சொல்லியிருக்கிறோம் தகப்பனே. இந்த மக்கள் உண்மை அறியட்டு தகப்பனே, அறியட்டு தகப்பனே. இந்த பிசாசி பிடியில் கிடக்கிறாங்கப்பா. உண்மை அறியட்டு தகப்பனே. பிசாசி பிடியில் இருந்து பிள்ளைகள் விடுதலை பெற முடியாமல் தவிக்கிற தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரம் தொடுமுடியா ஜெபிக்கிறையா தகப்பனே. சோத்திரையா, அவை தொடக்கூடாதபடி இந்த கரம் குறுகி போகலே தகப்பனே. நீ ரட்சித்து தாங்க ஏசப்பா. நீங்கள் ரட்சிப்பின் தேவன் அல்லவா கர்த்தாவே. ரட்சிப்பு கர்த்தருடையது நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டரே, இந்த யோலா கூட சொன்னாரே கர்த்தாவே, ரட்சிப்பு கர்த்தருடையது சொன்னாரே கர்த்தாவே. ரட்சித்து தாங்க ஏசப்பா. எல்லா மக்கள் மேலேயும் ரட்சிப்பின் வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. உலகம் முழுது இருக்கிற எல்லா மக்கள் மேலேயும் இப்படி ரட்சிப்பின் வல்லமை இறங்கட்டியா. ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரிதான், தருத்திருத்தி பிடியில் இருந்தாலும்
சரி தான், கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் சரி தான், தகப்பனே எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி தான் ஐயா, லட்சாதிபதி கோடீஸ்வரர்கள் மில்லியன் கணக்கில் பணம் இருக்கிற யாராக இருந்தாலும் ஏசப்பா அவங்களுடைய ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாதுப்பா. அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டு ஏசப்பா, ரட்சிக்கப்படட்டு ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா. அவங்க மனம் திரும்பட்டையா, பாவ பிடியில் சிக்கி கிடக்கிறாங்க தகப்பனே. கர்த்தாவே என்ன பாவம் செய்தால் இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணுவோன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களே தகப்பனே. ஆண்டவரே செல்லை பார்க்கும்போது தகப்பனே அவங்க போட்டிருக்கிற உடைகளும் தகப்பனே அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்களை பார்க்கும்போது ஆண்டவரே கர்த்தாவே அதையும் பார்த்து சிரித்து கொண்டே இருக்கிறாங்களே ஐயா. அவங்க நடக்கிற நடைகளும் தகப்பனே ஸ்தோத்திரையா, சரீரம் முழுவதும் ஆடுதப்பா உடம்பு. ஆண்டவர் இப்படிப்பட்ட கர்த்தாவே பாவத்தில் பிசாசு தகப்பனே தள்ளி ஜனங்களை தகப்பனே அப்படிலாம் செய்ய வைக்கிறானே தகப்பனே. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா நீங்கள் இறங்குங்கப்பா ஏசப்பா. அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாவத்தை குறித்த ஒரு பயத்தை கொடுங்க ஏசப்பா. என்னைக்கு நாள் ஞாயிற்றுப்பு நாள் உண்டுன்னு சொல்லி ஆண்டவரே உண்மை பார்த்து அறியட்டு சுவாமி. நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி தகப்பனை நீட்டாக தகப்பனை இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே உடைகளை தகப்பனை நல்ல நீட்டாக போட வைங்க தகப்பனே. ட்ரெஸ்லாம் நீட்டாக போடட்டும் ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் ஞாயிற்றுப்பு உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஆனால் உண்மை பின்பற்றாத பிள்ளைகளுக்கு அக்னி கடல்னு வச்சுருக்குன்னு சொல்லிட்டீங்கப்பா. நேரே அங்கேயே தள்ளப்படுவாங்க ஏசப்பா. உண்மை பின்பற்றி தகப்பனே ஆடம்பரமான ட்ரெஸ் பண்ணி தகப்பனே ஆசத்தை அடுத்தவங்க இச்சையோடு பார்க்குற அளவில் யாரும் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கூட மனம் திரும்பி நீட்டாக ட்ரெஸ் பண்ண உதவி செய்யுங்கப்பா. இதெல்லாம் பிசாசு பண்ணுகிற காரியங்கள் நம்மளை யாராவது பார்க்க மாட்டாங்களான்னு சொல்லி ஆண்டரே பார்க்க வைக்கிறது பிசாசுக்குரிய காரியங்கள் தகப்பனே. நீர் இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. அவங்க வல்லமை வெளிப்படட்டுப்பா. ஏசப்பாடு கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தப்படுத்தி உங்கள் நாமத்தை மகிழ்வுப்படுத்துகிற பிள்ளைகளாக மாற்றுங்க. உலகம் முழுவதற்கு எல்லா பிள்ளைகளையும் அதை ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா. உலகம் முழுவதற்கு எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரம் ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் ரட்சித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. கர்த்தருடைய ஆவி என்ன ஒரு ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையுமே பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தேச உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்கள், எல்லா சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர் எல்லாத்தையும் நீ பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்கப்பா. தோரிஷாக்கா தேரி மக்கா தார வரிய ஆசீர்வதி எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் ஞாயிற்றுக்கு நாளில் ஏசப்பாக்கு முன்னால் நிற்கும்போது தகப்பனே ஆண்டவரே அசட்டை பண்ணுங்களே அகன்று போங்க சொன்னீங்களே சொல்லுவீங்களே தகப்பனே. ஜனங்கள் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ண உதவி செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஆண்கள் ஆண்கள் அணிகிற உடைகளை பெண்கள் அணியக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே ஆண்கள் அணிகிற ட்ரெஸ்களை பெண்கள் அணிந்து கொண்டு அணிகிறாங்களப்பா. பைபிள் வசனத்துக்கு கீழ்படியாமல் இருக்கிறாங்களப்பா. என் வசனத்துக்கு நடுங்கிறவர்களே நோக்கி பாப்பே சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே முன்காலத்தில் இருந்த போல் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ண நீ உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கிட்டு தகப்பனே. சோத்திர சோத்திர சோத்திரம் தகப்பனே. அதே போல் கர்த்தாவே ஆண்கள் கூட தகப்பனே முடியை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கீங்கள் தகப்பனே. ஆண்டவரே முடி வளர்க்காதபடி கர்த்தாவே பெண்கள் முடிய வெட்டுறாங்க, ஆண்களும் முடிய வெட்டுறாங்க, ஆண்களும் கொண்டே போடுறாங்க ராஜா. ஆண்டவரே கத்தாய் குதிரைகளை போட்டு அலைகிறாங்கப்பா. முடி வளர்க்கக்கூடாது ஆண்கள், ஆண்டவரே பெண்கள் முடி வளர்க்குற மாதிரி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்களே ஏசப்பா. ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல முடிகளை வளர்த்து நல்ல பின்னி போட்டு கர்த்தாவை நீட்டாக வர பிள்ளைகள் கிருபை செய்யுங்கப்பா. அந்த காலத்தில் தகப்பனே நீட்டாக தலைமுடியை பின்னி போட்டு இருந்தாலே அழகாக இருக்குமே. அந்த பிள்ளைகள் நடந்து வரும்போது அந்த சேலைகளை கட்டிக்கிட்டு அந்த முடியை வளர்த்து அழகாக பூ வச்சு நடந்து வரும்போது என்ன அழகாக இருக்கும்ப்போ அந்த பிள்ளைகள். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே முடியை மொட்டையாக வெட்டி வச்சுக்கிட்டு தகப்பனே சின்ன குட்டிக்கான டவுசரை போட்டுட்டு அழைக்கிறாங்களே ஏசப்பா பிள்ளைங்க. ஆண்டவரே கர்த்தாவே அடுத்தவங்க பார்த்து இச்சையோடு கீழே விழுகிற அளவில் ட்ரெஸ் பண்ணுறாங்கப்பா. ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இதெல்லாம் அந்த சூழ்நிலைகள் மாறட்டும். என் பிள்ளைங்களை பார்க்கும்போது லட்சணமாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக பிள்ளைங்கள் வர கருவை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. எல்லா குடும்பத்தையும் கட்டி எழுப்புங்க, ஆசீர்வதிங்க.
பிள்ளைகள் தாய் தப்புன்னு கீழ்பிடிச்சு நடக்க கிருபை செய்யுங்க. பிள்ளைகள் தகப்பனே ஸ்தோத்திரம். எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிற. எதிர்காலத்தில் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டையா தகப்பனே ஸ்தோத்திரையா. இந்த காலம் போகிற போக்க பார்த்தா பிள்ளைகள் ஆண்டவரே இருக்கிற ட்ரெஸ் பண்ணியிருக்கு பார்த்தாலும் கர்த்தாவே சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு அழிவு வந்துடும் போலுக்க தகப்பனே. அப்படி இல்லைப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருத்தங்களும் தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொடுக்குற ட்ரெஸ்ஸுலேயும் தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆடுறதையும் பாடுறதையும் பார்க்கும்போது கஷ்டமாக தெரியுது கர்த்தாவே. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். எல்லாத்தையும் மாற்றி தாங்க இசப்பா. எல்லோரும் நீட்டாக ட்ரெஸ் பண்ண கிருபை செய்யுங்க இசப்பா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே தேசத்தில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இசப்பா. தேசத்தில் ஆசீர்வாதமாக இருக்கட்டையா இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற. எல்லா பிள்ளைகளும் தேசத்தில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பரிசுத்தமாய் வாழட்டும் கர்த்தாவே. பரிசுத்தமான வாழ்க்கை வாழட்டும்பா கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழட்டும்பா கர்த்தர். அப்படி செய்ய போகிற குருவைக்காக நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இப்படி ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராகப்பா. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே சத்தியத்தில் என் பிள்ளைகள் நடக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இசப்பா. அந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளும் பைபிள் சத்தியத்தில் வளரும் போது அந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷப்படும். ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுமே சத்தியத்தில் வளரட்டும்பா. சத்தியத்தில் வளர வைங்கப்பா. சத்தியத்தில் வளர வைங்க இசப்பா. சத்தியத்தில் வளர வைங்கப்பா. சத்தியத்தில் வளரட்டும்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு ஜெபிக்கிற கண்மணி போல காத்துலுங்கப்பா. தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கட்டும். எல்லா பிள்ளைகளுமே உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கட்டும். சர்வ வல்லமுள்ள தேவனே உடைய சத்தத்துக்கு ஜனங்கள் செவி கொடுக்கட்டும். ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்படி சத்தத்துக்கு செவி கொடுக்க வைங்கப்பா. ஆண்டவரே இந்த காலத்தில் இருந்து எப்படி மறிச்சிடலான்னு சொல்லி இருந்து விடாதபடி தன்னை ஏமாற்றி விடாதபடி ரொம்ப ஜாக்கிரதையான இந்த உலகத்தில் இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணும் இசப்பா. ஆண்டவரே ஆவியில் அனலாருங்கள் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று வேதத்தில் பார்க்குறாங்க. ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி வசனம் போட்டிருக்க தகப்பனே. ஆண்டவரே நீ எச்சரிக்கையாக இருன்னு சொல்லி வசனம் போட்டிருக்க தகப்பனே. ஆண்டவரே மக்கள் உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும் இசப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்க தகப்பனே. கிரியை செய்யுங்க தகப்பனே. கிரியை செய்யுங்க தகப்பனே. தோரி ஷாக்கா தீரி வசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொன்னீரையா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11 ஆண்டவர் ஜாக்கிரதையாக இருக்க வைங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஜாக்கிரதையாக இருக்கட்டையா. கர்த்தரோடு செய்ய போகிற கிருபைக்காக நன்றி இசப்பா. ஜாக்கிரதையாக இருக்கட்டையா. ஆவியில் அனலாக இருக்கட்டையா. கர்த்தாவே உங்களுக்கு ஊழியம் செய்யட்டியா. எல்லா பிள்ளைகளுமே ஊழியம் செய்யட்டும்பா. சுவிசேஷம் அறிவிக்கட்டு தகப்பனே. தேவ அன்பு மக்களுக்கு சொல்லட்டும் தகப்பனே. நீர் யார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லட்டும் ஆண்டவரே. நீர் அதை விரும்புகிறீர் கர்த்தாவே. இந்த கரம் கிரியை செய்யட்டும். எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதை கர்த்தாவே பவுல் சொல்கிறார். என்மேல் தலைமையில் விழுந்த கடமைன்னு சொல்கிறாரப்பா. எல்லாருமே சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களாய் கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. எல்லா இருதயமும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள இருதயமாக மாறட்டும் ஆண்டவரே. இந்த இருதயத்தை கடினப்படுத்துகிற பிசாசி விரியில் கட்டி ஜெபிக்கிறையா. இயேசுவின் நாமத்தில் கட்டி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். தூரி சத்தாரபா ரீகமா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திர. சர்வவள தேவனே அக்னியை போடுங்க தகப்பனே. ஜனங்கள் உமை ஏற்றுக்கொள்ளட்டுப்பா. உமக்காக வயிறாக்கி கொண்டு எழும்பட்டியா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றிப்பா. உமை அறியாத ஜனங்கள் உமை அறியட்டும் ஆண்டவரே. தெரியாத மக்கள் தெரியட்டுமாப்பா. தேவனே உமை பின்பற்றி வர ஒவ்வொரு பிள்ளைகள் கிருபை கொடுங்க. ஒருவர் கூட அழிந்து போகிற சித்தம் இல்லைப்பா. எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கு. நாங்கள் வேதத்தில் பார்க்குறோங்க. ராஜாக்களுக்காக ஜெபிங்கள் என்று சொன்னீரப்பா. எல்லா மக்களுக்காக ஜெபிங்கன்னு சொன்னீங்களப்பா. எல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ரட்சித்து தாங்க ஏசப்பா. தேசத்தை ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. தேசத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்கணும் ஆண்டவரே. ராஜாக்கள் எழும்பட்டும் ஐயா. ஜாதிகள் எழும்பட்டும் ஐயா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் ஐயா. கர்த்தர் அப்படி கிரியை செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துக்கிறோம். எங்களை வெறுமையாக்குறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா. நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிற அப்படின்னா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எல்லா மக்களும் கிருபை கொடுப்பீராக. கிருபை கொடுப்பீராக. கிருபை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்கள தகப்பனை கனப்படுத்தி தகப்பனை மேல் பூச்சாய் பேசிட்டு தகப்பனே ஆண்டரை கடந்து போகிறதுக்கு இல்லை தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரம்யா. சத்தியத்தை குறித்து ஜனங்கள் எச்சரிக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துக்கிறேன். வெறுமையாக்குறேன். கர்த்தரோடு நாம் மாத்திரம் பயன்படுத்தி இயேசுவின் நாம் ஜெபிக்கிற அல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.